சார் மகாலட்சுமியோட அது ஏற்கனவே முக்கிய தெரியும். மாற்றுத்திறனாளிகளை சார்ந்திருக்கின்ற அந்த சங்கம் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அது காவல்துறையும் அவங்களும் சேர்ந்து அதை எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக. ஆனால் ஒன்று மட்டும் நான் பார்க்கின்றேன், இந்த பரபரப்பான செய்திகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு காரணம் யார், என்ன ஒன்று ஆக்ஷன் தான், அதுக்கு ஒரு என்கொயரி போடணும், என்கொயரி மூலமாக ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இதை கோர்த்து இதை வேற விதமான ஒரு டைவர்ஷன் அவங்க கொண்டு போடும்பொழுது எனக்கு என்னன்னா, நான் இவ்வளோ நிதி கேட்குறேன், இவ்வளோ டேட்டா வச்சு நான் நிதி கேட்குறேன், இந்த நிதியை தருவதுங்கிற கான்செப்டே எல்லாரும் விட்டுட்டு இப்போ நேராக இந்த இதுக்கு வரும்பொழுது எனக்கு இதை சார்ந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கான அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலையை நன்றி பண்றான். புத்தகம் எல்லாத்தையும் படிக்க வச்சிருவான் போறதுக்கு அப்படிங்கிற ஒரு கோபம் சில கூட்டத்துக்கு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதுதான், படிக்காத மேதை ஒருவரை காட்டுகிறேன் என்று யாராவது சொன்னால் படித்த 1,00,000 பேரை காட்டுவோம் என்று நாம் சொல்வோம். அதற்கு கல்வி அவசியம் என்று சொல்லியிருக்கார். அந்த இலக்கை நோக்கி நாம் கண்டிப்பாக நாங்கள் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து இவ்வளவு டேட்டா வச்சு நம்ம சொல்றத, பட் ஆனால் மகாவிஷ்ணு மேட்டரை மட்டும் எடுத்து பாஜக தலைவர்கள் விமர்சனம் பண்றவங்களுக்கு உங்களுடைய பணம் கேட்கறதே பாரதிய ஜனதா அரசாங்கத்தை தானே கேட்குறேன் நான். அதனால தான் சொல்கிறேன், அதையும் முடிச்சு போடாமல் இதுக்கு நாங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம். உங்ககிட்ட கேட்குற பணத்தை பற்றி நீங்கள் பேசுங்க, இது வரைக்கும் அதை பற்றி நீங்கள் வாங்க திறக்க மாட்டேங்கிறீங்களா? இவ்வளோ டேட்டாஸ் எல்லா பத்திரிகை துறை ஊடகங்களுக்கு நம்மளுக்கு நண்பர்கள் நமக்கே தெரியுது. இவ்வளோ பெர்ஃபார்மிங் பண்ணுறது 53 தாண்டி 62ங்கிற அளவுக்குலாம் வந்துருச்சு. நீங்கள் ராசிபர் பல திட்டங்களை ஒன்றிணைத்து இப்படி கொண்டு வரும்பொழுது அது சார்ந்து யாருமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அதான் எனக்கு வேதனைக்குரியா இருக்கு. அதனால அதை டைவர்ட் பண்ண முதல்ல எங்க பணத்தை சார்ந்து நிதி சார்ந்து என்னவோ அந்த வார்த்தை. ஆமா, இன்னைக்கு வந்து ஏற்கனவே நம்ம பொதுவாக நம்ம ஆசிரியர் சங்கங்களை பொறுத்தவரைக்கும் அவருடைய உணர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விதமான பண்ணும்போது ஏதாவது கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணணும். இந்த முறையும் அதே மாதிரி கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 31 வகையான கோரிக்கைகளிடம் வைத்தாங்க. அதை 12 வகையான கோரிக்கைகள் நம்ம என்ன செய்வோம், அது எப்படி செய்வோங்கிறது நம்ம அவங்கள்ட்ட எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அவர்கள் அறிவித்திருக்கார்கள். அதில் அவங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறார் என்று பார்ப்போம். அதை பார்த்து உங்களை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ஆசிரியர் சங்கம் வைக்கின்ற கோரிக்கையை பார்த்து காலம் முழுக்க இந்த பக்கம் ஓடுற கூட்டம் நம்ம கிடையாது. அதை அழைத்து பேசி அதை எது செய்ய முடியும், இப்போ எது செய்ய முடியும், எது காலதாமதம் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். அவருடைய உணர்வுகளை மதிக்கும் விதமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கணும். பேச்சாளர்களை வச்சு அரசு கூட இப்போ வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் அந்த பல்வேறு பணிகள் இருந்து வந்துச்சுனாலும் இது சார்ந்த ஒரு கைட்லைனை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம உடமையாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அது சார்ந்த கைட்லைன்ஸை நம்ம வித்தின் 1 or 2 டேஸில் வந்து அந்த எப்படி விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு யார் வர வேண்டும், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் பேக்ரவுண்ட் எப்படி செக் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்துச்சு என்று சொன்னால் உள்ளபடியே அங்கே பணியாற்றக்கூடிய எங்களுடைய அதிகாரிகளாக மட்டும் எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நாங்கள் கொடைக்கானல் நெறிமலை கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு, கிராமங்கள்லேருந்து போகுது. அந்த குழந்தைகள் வந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காட்டுவெளிலாம் போக முடியும். அவங்களுடைய பாதுகாப்பு நேற்று கூட பள்ளிக்கூடத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ பார்க்கும்போது அவங்க வில்பட்டி அதை பக்கத்தில் ஸ்கூல்லேருந்துலாம் வர்றாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற நம்முடைய அதிகாரிகளும் இங்கே இருக்கிற நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளும் சொல்லும்போது சில நேரங்கள் காட்டுப்பகுதியில் வந்து விலங்குகள் நடமாட்டம் உள்ளதெல்லாம் இருக்கின்றது. இப்போ சரியான இப்போ நம்ம இவ்வளோ பேசுவோம் இல்லையா, இப்போ எஸ்எஸ்சியில் ஒன்றும் அந்த காம்பனண்ட் இருக்குது, எஸ்பாட்டிங் அப்படின்னு ஒரு காம்பனண்ட். இப்போ எங்கன்னா குறிப்பாக மலைப்பகுதியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வரும் பொழுது அவளை அழைத்து வருவதற்கென்று ஒரு நிதி கொடுக்குறோம். இதுன்னு பார்த்தா இப்படியான பிள்ளைங்க பார்க்கலாம், அதுலேயும் கை வைக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லா விதத்துலையும் வைக்கும்போது ஆனால் அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பை நீங்கள் சொல்கிறது உறுதி செய்ய வேண்டிய கடமை. நீங்கள் சொல்கிற மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்கிலிருந்து வந்ததுக்கு பிறகு இது சார்ந்து எப்படி ஒன்றிய அரசு இதுக்கான காற்றை பெற வேண்டும், அல்லது நீங்கள் சொல்ல இந்த பிள்ளைங்களுடைய பாதுகாப்புக்கு நாம் என்ன ஒரு மாநில அரசாங்கம் இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் 1,27,00,000 பிள்ளைங்க நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. எல்லா போர்டுலையும் படிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம மாநிலத்தில் படிக்கிற பிள்ளைங்க நாம பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உறுதியோடு நாம் இருக்கின்றோம். இதையும் கண்டிப்பாக நம்ம பொதுவாகவே அவங்களுடைய துறை சார்ந்து ஏதாவது தொய்வு ஏற்படுமாயா என்று சொன்னால் அதில் ஏதாச்சும் அவங்களோட கவனக்குறைவு இருக்கிற சொன்னால் நான் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டு தான் இருக்கணும்னாங்க. நேற்று கூட நம்முடைய மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் மதுரையில் வந்து ரெவி மீட்டிங் நடத்திருக்காரு, எஜுகேஷன் சார்ந்தாங்க. அதுலேயும் சில கருத்துக்களை என்னோட பகிர்ந்துருக்கேன். ஸோ குறிப்பாக அவருக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் இடமாற்றம் பொழுது பனிஷ்மெண்ட் மட்டும் இல்லை, ஒரு வார்னிங்காக இந்த விஷயம் நாங்கள் போகிறதுக்கு நல்லா பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதாக வருகிறார். கவனக்குறைவோடு யாரும் இருக்கக்கூடாது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கும் சென்றடை வேண்டும் என்ற செய்தியாக தான் இந்து தலைமையாசிரியர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் இடமாற்றம் செய்திருக்கிறாங்க.
அதை திருப்பி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்க என்ன சொல்றாரு? இது வந்து ஒவ்வொருத்தரோட கருத்துக்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இக்னரன்ஸும் கூட நம்ம யாருமே சொல்லிடக்கூடாது. ஏன்னா உங்களை நம்பி தான் இந்த பிள்ளைங்க நாங்கள் ஒப்படைக்கிறோம். பள்ளிக்கூடத்தோட பெர்மிசஸோடைய தலைவர் தலைவி அது ஒரு குடும்பம் மாதிரி. உள்ளுக்குள்ள வந்து கதவை சாத்திட்டா அது நீங்கள் தான் ஹெச்எம்ஸ், நீங்கள் தான் உங்களோட பொறுப்பு. அதையும் தாண்டி இல்லை இந்த அதிகாரி அனுமதி கொடுத்தாரா, அந்த அதிகாரி அனுமதி கொடுத்தாரா, ஸோ இதெல்லாம் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த என்கொயரி போய் நாங்கள் அடுத்த நேரத்தில் நான் கேட்க என்ன நடந்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த என்கொயரிக்கு அது டிஸ்ட்ராக்ஷன் நடக்கிறாரு. அதனால அவங்க என்ன ரிப்போர்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த ரிப்போர்ட் இது வந்து என்ன நடந்தது உள்ளபடியோ என்ன நடந்தது யாருமே வந்து வாங்க இந்த கண்டென்ட் பேசுங்க யாரும் சொல்ல போறது இல்லை. அது நடந்தது அந்த மூட நம்பிக்கையை கொண்டு வந்தது கண்டிப்பாக அது ஏற்றவே கொள்ள முடியாது. ஆனால் அறிவியல் சார்ந்து நீங்கள் சமுதாயத்தை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் பிள்ளைங்க வெளிநாடு கூட்டுக்கு போகும்போதெல்லாம் அங்கே ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் கூட்டு போகிறது, அங்கே இருக்கின்ற லைப்ரரிஸ்க்கு கூட்டு போகும்போது அங்கே இருக்கின்ற யூனிவர்சிட்டிக்கு கூட்டு போய் ஸ்காலர்ஷிப்னா என்ன, மேற்படிப்பு என்னென்னு படிக்கலாம் தெரியுமா, ஆர்என்டிங்கிறது என்ன அப்படிங்கிறதா நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை ஒரு பள்ளிக்கல்வித்துறையே இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும்போது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருக்குது. அந்த புரிதல் முதலடியாக யார் அதை அனுமதித்தா அதில் இல்லையே என்கிற வேதனை தான் நான் பார்க்கணும். மூட நம்பிக்கை சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கீங்க, ஒரு கார்ல வந்து பள்ளிக்கல்வித்துறைன்னு போட்டிருக்காங்க, அது ஒரு மதத்தில் இருந்த வாசகராக இருக்காரு. அதுக்கு என்ன பார்த்துட்டாங்க, அதுக்கு கூட நியூஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு ஆசிரியரோட நம்பிக்கை போடக்கூடாதுதான். அது வந்து மதம் சார்ந்து எதுவுமே வந்து கல்விக்குள் வரக்கூடாது அப்படிங்கிறத மிக மிக அது அமைச்சர் அவரே பதில் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். அதை பொறுத்த வரைக்கும் ஹெச்ஆர்என்சிங்கும் போது டிபார்ட்மெண்ட்டே அது வேற. அதனால அவருடைய சார்ந்து அதுக்கே அவர் முறையான விளக்கத்தையும் அவர் வழங்கியிருக்காருன்னா அதை நான் அரசு உதவி பெறும் ஸ்கூலுக்கும் இந்த இது எல்லா ஸ்கூல்ஸ்க்குமான ஒரு வழிகாட்டுதல் எல்லாமே சொல்லணும். எல்லா விதமானதையும் பார்த்தீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ் வரும்போது உங்களுக்கே தெரியும். இது எல்லாம் எந்த விதத்துலையும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு நம்ம கண்ணுக்கு தெரியுது, நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணுமே தவிர தெரியாத இடத்துல எங்கேயாச்சும் இருந்தால் கூட அது நடந்து விடக்கூடாது அப்படின்னு நம்ம உறுதியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்கிறோம். மாநில அரசோட கல்வி கொள்கைக்கும் தேசிய நம்ம ஒன்றிய அரசோட கொள்கைக்கும் என்ன முரண்பாடு, முக்கிய முரண்பாடு? ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசி பொறுத்தவரைக்கும் இப்போ நிறைய நம்ம வந்து சும்மா ஒரே இடத்துல உட்காந்து பார்க்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மூலம் ஒரு முன்னாள் மீடியாஸ் தலைமையில் ஒரு குழு அமைப்பு கல்வியாளர்களை சந்திப்போம், மாணவர்களை சந்திப்போம், அங்கே இருக்கின்ற முக்கிய ஆசிரியர்களை சந்தித்து எல்லாமே ஒரு ரிப்போர்ட் நம்ம வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஏன் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எங்களுடைய நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் சிலது எது நமக்கு தேவையானது என்பதெல்லாம் நம்ம வரையறுக்கப்பட்டது. அது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அது நமக்கு இருக்கிறது நாங்கள் வழங்கியிருக்கோம். ஸோ அந்த முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் நம்முடைய அரசு அதிகாரி, ஏன்னா சிஎம் ஆஃபீஸ் நாங்கள் எங்களுடைய வேலை நாங்கள் கொடுத்தாங்க, சிஎம் ஆஃபீஸ் இதுதான் நம்ம பின்பற்ற போகிறோம் என்று சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கான புரிதல் முழுமையாக தெரியாது. பக்கத்தில் ஒரு பேச்சு பாடம் இருக்கிறாங்க, 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 2 டீச்சர்ஸ் இருக்காங்க. அது அந்த மாதிரி ஸ்கூல் வந்து நியரஸ்ட் ஏதாவது பெரிய ஸ்கூல் தான் சேர்த்தோம்னா 2 டீச்சரும் வேறு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே நான் வந்து நம்ம சிஓஸ்க்கு ஒரு மீட்டிங் நான் வச்சுருந்தேன். அப்போ ஒரு 3 பகுதியாக சொன்னாங்க, கூப்பல் அப்புறம் இன்னொன்று 2 இந்த 3த்துக்கு சேர்த்து மைய பகுதி நீங்கள் ஹை ஸ்கூல் வச்சிங்கன்னா பிள்ளைங்களா அது மாதிரி ஒரு 3 ஏரியா சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக எனக்கு ஒரு நோட்டு எனக்கு ஒன்று அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி வைக்கிறோம். அது இல்லாமல் நடத்துகிற ஒரு பத்திரிகையில் நான் பார்க்கும்போது அண்ணா பாரதியா அதை சார்ந்து நேற்று அதை கிளம்ப 7 மணிக்கு கிளம்பும்போது பார்த்தா ஏற்கனவே அலர்ட் ஆகிட்டாங்கட்டாங்க. அதனால அங்கே போக வேண்டாங்கிறதுக்காக அவங்க வந்து கீழ்மலையிலேருந்து வராங்க பொறுத்து அதை டிலே ஆகும்போது அவங்க கீழ்மலையிலேருந்து மேலே இல்லை வசதி இருக்கிறது கீழேருந்து மேலே வர டீச்சரை டயத்துக்கு வரணும் எதிர்பார்க்குறோம். அவங்க கீழே இருக்கிறது இங்கே உடனே அதுக்கான டீச்சர் ப்ராக்டிக்கலாக பேசுவோம். அப்படிங்கும்போது இங்கே இருக்க டீச்சர் போடுங்கன்னு சொல்லி நேற்று உத்தரவு கொடுத்தாங்க. ஸோ அதை பொறுத்தவரைக்கும் சரி நம்ம நாலேஜுக்கு எது வருதோ முதலமைச்சர் சொல்கிற மாதிரி தான் படிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு என்ன தடை வந்தாலும் அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். 15 அரசு மேல்நிலைப் பள்ளி, தனியார் மேல்நிலைப் கல்லூரி, ஆண்கள் கல்லூரியில் சொல்லி நம்முடைய மாண்புமிகு ஹையர் எஜுகேஷன் நாலேஜ்